மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இவன் சந்திரசேகர் ஐயரின் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மார்கழி மாதம், அதிலும் இன்றைக்கி விசேஷம் என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி. மிகவும் வைணவத்தில் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே பெருமாளுக்கு விரதம் இருந்து ஏகாதசி விரதம், எல்லா ஏகாதசியும் இது மகா ஏகாதசின்னு சொல்லுவாள். எப்படி மகா சிவராத்திரின்னு சொல்கிறாலோ சிவனுக்குரியது, அது மாதிரி பெருமாளுக்கு இது மகா ஏகாதசி. இந்த ஏகாதசியில் நீங்கள் என்ன வேண்டின்ற பெருமாளுக்கு நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செஞ்சால் அனைத்தும் கேட்பது அனைத்தும் கிடைக்கும். அதில் கடைசியாக மோட்சமும் பகவான் கொடுக்குறார். இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்பொழுது 2 காதுகள் வழியாக 2 அசுரர்கள் வந்தார்கள். மதுன்னு ஒரு அசுரரும் கைடபர் என்ற ஒரு அசுரரும் வெளிவந்து ரொம்ப தேவர்களெல்லாம் ரொம்ப இம்சித்தார். ரொம்பவுமே தேவர்களுக்கெல்லாம் ரொம்பவுமே தொந்தரவு கொடுத்துருந்தார், அட்டுழியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். மகாவிஷ்ணுவும் அந்த அசுரர்களுடன் போரிட்டு அதில் தோற்கும் நிலை வந்த அந்த 2 அசுரர்களும் பகவானிடம் சரணடைகிறார்கள். பகவானே, இது நீங்கள் உங்களுடைய சக்தியினால் நாங்கள் வந்தோம், அதனால் நீங்கள் தான் எங்களை ஆட்கொண்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சரணாகதி அடைகிறார்கள். அதனால் பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கம்னு சொல்லுவா. அந்த கோயிலில் இருக்கிற வடக்கு வாசல் வழியாக இன்றைக்கி பெருமாள் அந்த கதவு திறக்கப்பட்டு அது வழியாக வருவார். அதில் பின்னால் வரக்கூடிய அனைத்து பேருக்கும் மோட்சங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த அசுரர்கள் முறையிட்டதனால இந்த தினம் மிக சிறப்பான ஒரு தினமாக கருதப்படுகிறது. அதனால் எல்லோரும் இன்றைய தினம் அதிகாலை எழுந்து நீராடி ஏகாதசி விரதம் இருந்து அங்கே பக்கத்தில் எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில் சென்று அங்கே இருக்கும் அந்த சொர்க்கவாசலை மிதித்து பெருமாளின் அனுகிரகத்தை பெற்று எல்லா வளமும் பெற்று மோட்சமும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்திரசேகர் ஐயர். எனது சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.